விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஹவுதிகள் நடாத்திய 2 வான்வழி தாக்குதல்கள், குறிப்பாக ஜுல்ஃபிகார் ஏவுகணை மற்றும் பலஸ்தீன் 2 என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆகியவற்றினை பயன்படுத்தி நடாத்திய தாக்குதல்களில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய அணு குண்டுகளை காவி செல்லும் வல்லமை தாங்கிய ஏவுகணைகளில் சிறப்பான ஏவுகணை ஒன்று இருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குகிறோம். அதனை காவி செல்லக்கூடிய முதல் முறையாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஸ்டாட் மிகா என்று சொல்லக்கூடிய படைத்தளம். அதே போலத்தான் பென்ஜூரியன் விமான நிலையம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ நலவாக 1 மணித்தியாலம் மூடப்பட்டிருக்கிறது. இதனை பெரும் வெற்றியாக அறிவித்திருக்கிறார்கள் ஹவுதிகள். அதே போலத்தான் அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்களில் ஒன்றான MQ-9 ரக உளவு விமானத்தினையும் அவர்கள் தாக்கி அழித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 நாட்களுக்குள் தாக்கி அழிக்கப்பட்ட 4வது உளவு விமானம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக இந்த ரகத்தை சார்ந்த 19வது ஆளில்லா விமானம் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, ஹவுதிகளின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி பிரிகேடியர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக ஏற்கனவே சில வதந்திகள் நேற்றைய தினம் முழுவதும் பரவி கொண்டிருந்தது. ஆனால் அதனை பொய்யாக்குகின்ற வகையிலே ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் இப்போது நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என்னையெல்லாம் நீங்கள் சொல்கின்ற பொய்களால் அழித்து விட முடியாது, அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான் என்பதனை போல ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். மகிழ்ச்சி கலந்த ஒரு காணொலியாக அதனை அவர் தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியையும் ஹவுதிகள் உரிமை கோரியிருக்கிறார்கள். 2 மிகப்பெரிய தாக்குதல்களை தாங்கள் நடாத்தியிருப்பதாகவும் மற்றைய ஒரு தாக்குதலையும் சேர்த்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் பாரிய வெற்றியையும் அவர்கள் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஹவுதிகளினுடைய விமானப்படையினர் மற்றும் விமான பாதுகாப்பு தரப்பு படையினர் இணைந்து நடாத்திய தாக்குதல்கள் தொடர்பான விவரங்கள் தான் அவை. முதலில் ஹவுதிகள் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதாவது அதில் ஒன்று ஜுல்ஃபிகார், மற்றையது பலஸ்தீன் 2. பலஸ்தீன் 2 என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி முதல் முறையாக ஸ்டாட் மிகா என்ற வான்படை தளம் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான அணு ஆயுத குண்டுகளான அவற்றை காவி செல்லும் வல்லமை பொருந்திய மிகா என்று சொல்லக்கூடிய அல்லது ஜெரிகோ என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அல்லது அவற்றை அங்கிருந்து இயக்கக்கூடிய தளமாக இது கருதப்படுகிறது. கிழக்கு அஷ்கலோன் பகுதியில் இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் நடாத்தி இந்த தாக்குதலிலே இந்த மொத்த விமானப்படை தளமுமே தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் மூலமான சேதங்கள் பாரியளவு ஏற்பட்டிருப்பதாகவும் ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி பிரிகேடியர் தெரிவித்திருக்கிறார். அதே போலத்தான் பலஸ்தீன் 2 என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் ஜுல்ஃபிகார் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை மூலமாக தாங்கள் டெல் அவிவில் இருக்கக்கூடிய பென்ஜூரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடாத்தியிருப்பதாகவும் ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் கிட்டத்தட்ட அன்னளவாக ஏறத்தாழ 1 மணித்தியாலம் அளவிலே குறித்த விமான நிலையம் மூடப்பட்டிருந்ததாகவும் ஏறத்தாழ அன்னளவாக மூடப்பட்டிருந்த இந்த 1 மணித்தியால காலப்பகுதி கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தாங்கள் கருதுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சில காணொளிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த காணொளிகளிலே சில சுரங்கங்களுக்கு கீழே வாகனங்கள், மேலே நெடுஞ்சாலைகள் செல்லக்கூடியது, கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், அவற்றிலே தரித்து நிற்கின்ற காட்சிகளும் அதே போல கடற்கரை ஓரமாக மக்கள் ஆங்காங்கே ஓடித்திருக்கின்ற காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே போலத்தான் இஸ்ரேலினுடைய நகரங்கள் பலவற்றிலே அபாய ஒளி எழுப்பப்படுகின்ற காணொளிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமானது. குறிப்பாக ஹவுதிகளினுடைய இந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கே பதிவிட முடியாத காணொளிகள் சிலவும் கிடைத்திருக்கின்றன. அவற்றை சமூக வலைதள சட்ட திட்டங்களை மதித்து நாங்கள் அவற்றை ஒளிபரப்பவில்லை. அதிலே காணக்கூடியதாக இருந்தது, பற்றி எறிகின்ற வாகனங்கள் குண்டு தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அளவிலே காணப்படுகின்றதையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. என்றாலும் இஸ்ரேலினுடைய இராணுவம் அவர்களினுடைய ட்விட்டர் அவர்களுக்கு ஆதரவு வழி தளம் ஒன்றின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றமை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒரே ஒரு ஏவுகணை தான் வந்தது, அதனை நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய ஒரு பாலைவன பகுதியில் இருந்து இயங்கக்கூடிய தங்களினுடைய தாட் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு முறைமை மூலமாகத்தான் அவர்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ற போதிலும் மற்ற ஏவுகணை தொடர்பில் அவர்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை.
இந்த நிலையே ஹவுதிகள் இன்னொரு விடயத்தினையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்களுள் ஒன்றான உளவு பார்க்கும் நடவடிக்கைகளுக்காக அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற MQ-9 ரக விமானங்களில் ஒன்றையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 14 நாட்களுக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்ட 4வது விமானம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இந்த காலப்பகுதிக்குள் மொத்தமாகவே 19 இதுவரை, நாங்கள் பிரிதொரு காணொலியிலே 17 என்று குறிப்பிட்டிருந்தோம். அதன் பிறகு மீண்டும் 2 சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏறத்தாழ என்பதனை விடவும் அவர்கள் உறுதிப்படுத்தி கூறிவிட்டார்கள். 19 ஏவுகணை, அதாவது ஆளில்லா விமானங்கள், அதாவது MQ-9 ரக விமானங்களிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்பதனும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதர ரகங்களை சார்ந்த மேலும் பல ஆளில்லா விமானங்கள் ஏற்கனவே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் இணைத்துக் கொண்டால் இதனுடைய எண்ணிக்கை வித்தியாசப்படும். ஆகவே 19 மொத்தமாக இவர்கள் இதுவரை அளித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இதில் இன்னொரு விடயத்தினையும் நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறோம். அதாவது ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் யஹ்யா சாரிக் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஒன்றிணைந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டு விட்டார் என்று சில வதந்திகள் நேற்றைய தினம் முழுவதும் பரவி இருந்தன. இதனை ஒரு செய்தியாக நாங்கள் உங்களுக்கு கூறலாமா வேண்டாமா என்று யோசித்த போது, எதற்காக நாங்களும் வதந்திகளை பரப்ப வேண்டும்? ஏனென்றால் பொதுவாகவே எவ்வளவுதான் நாங்கள் உறுதிப்படுத்தி செய்திகளை வெளியிட்டாலும், பொதுவாகவே நாங்கள் கிசுகிசுக்களையோ அல்லது அதாவது பொருத்தமில்லாத விடயங்களையோ உத்தியோகபூர்வமற்ற செய்திகளையோ நாங்கள் பொதுவாக வெளியிடுவது கிடையாது. நான் அதனை பலமுறை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட கருத்துக்கள் பதிவிடுபவர்கள் அவர்கள் எதையோ ஏதோ உலகத்தில் இருந்து கொண்டு எதையோ, அது அவர்களுடைய அறிவு மட்டும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வகுப்பறையில் அமர்கின்ற எல்லோரும் பரீட்சையில் சித்தி அடைவது இல்லை அல்லவா? அதற்காக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவர்களே சொல்வார்கள், இது உண்மையா என்று சிலர் கேட்பார்கள், அல்லது இது ஒரு பொய்யான செய்தி என்று இலகுவாக வந்து சென்று விடுவார்கள். நான் அவற்றையெல்லாம் பார்த்து சிரிப்பதும் உண்டு சில இடங்களிலே. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தியும் சொல்லிவிட்டால் நாங்களே ஏதோ அவரை கொன்று விட்டார்கள் என்று உறுதிப்படுத்தி சொல்லிவிட்டோம் என்பது போன்று செய்தியை மாற்றியும் சொல்லிவிடுவார்கள். அதனால் அதனை சொல்லவில்லை. ஆகவே இப்போது காணொளி மூலமாக தோன்றியிருக்கிறார் யஹ்யா சாரி. ஆகவே அவர் பாதுகாப்பாக நலமோடு இருக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போலத்தான் இன்னும் ஒரு விடயம், இது பெரிய ஒரு விடயம் கிடையாது, இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விடயம். அதாவது ஹவுதிகளுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறது. இதன் காரணமாக நிலமுறைமை மூலமான தரைவழி ரீதியான தாக்குதல்களுக்கு ஏமனினுடைய அரசாங்கத்தின் படைகளில் 80,000 துருப்புகளை, இராணுவத்தினரை அல்லது படை வீரர்களை அங்கே களமிறக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இதுவரை ஏமனினுடைய அரசாங்கம் அதனை உறுதிப்படுத்தவில்லை. அது வெறும் ஒரு செய்தியாக இருக்கும் என்றுதான் நாங்களும் நம்புகிறோம். ஆனால் அதனை உறுதிப்படுத்தும் எடுத்து அது தொடர்பிலான தகவல்களையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம், மேலோட்டமாக கூறி வைக்கிறோம். ஆகவே தற்போது கிடைத்த இந்த விடயத்தை பார்க்கின்ற போது சற்றே சித்திரை புத்தாண்டினுடைய பரிசை அழித்து விட்டார்களோ இஸ்ரேலுக்கு என்றுதான் எண்ண தோன்றுகிறது. மக்கள் தான் எல்லோரும். ஆனால் என்ன செய்வது? அடுத்தவர்கள் நிலத்தை அபகரித்தால் இதுவல்லவோ அவர்களுக்கான தண்டனை. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.